Hi friends, welcome to my YouTube channel. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபிக் கியூபோட பார்ட் 2 வீடியோ ஓகேங்களா. அதாவது டுட்டோரியலோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதுங்க, பார்த்துட்டு வந்தால் தான் முழுமையாக பார்த்தா தான் இது வந்து பார்ட் 2 வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அந்த வீடியோவோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன், ஃபஸ்ட் பார்ட்டில் இது செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி ஸ்டார் கொண்டு வந்து முடிச்சிருக்கோம் ஓகேவா. 2 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக வந்து நம்ம மாற்றணும் ஓகேங்களா. இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு ஒயிட் வந்து நம்மளுக்கு உக்காந்துருக்கு, நம்ம மற்ற எல்லாத்தையுமே ஒயிட்டை வந்து இப்போ மாற்ற போகிறோம் ஓகேங்களா. இப்போ வந்து இங்கே ஒயிட்டாக மாற்றணுன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல எங்கேயாச்சும் வந்து ஒயிட்டாக இருக்கிறமா அந்த ஒயிட் இடத்துல தான் இங்கே வந்து மேலே வந்து நம்ம மாற்ற முடியும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒயிட் இருக்குது ஓகேங்களா, இந்த ஒயிட் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பீஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். மேலே இடத்துல ஒயிட்டு, இந்த ரிமைனிங் 2 கலர் எது வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இங்கே வந்து ஆரஞ்சு கலர் இருக்குது, இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சான கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். ஸோ ஓகேங்களா, க்ரீன் கலர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேங்களா. ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர். ஸோ நம்மளுக்கு வந்து இது ரெண்டுத்துக்கும் இந்த எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உட்காரணும் பாருங்கள். இது வந்து க்ரீன் கலர், நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் இருக்குது, அந்த ஆரஞ்சு கலர் ஓகேங்களா. இது ஒயிட் வந்து இங்கே மேலே போகும் ஓகேங்களா. இதான் வந்து இது ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம சிம்பிளாக ஹைட் அண்ட் சீக் மெத்தடில் நம்ம வந்து இதை வந்து நம்ம பண்ண போகிறோம். இது வந்து இங்கே போகணும் ஓகேங்களா. அதாவது இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே போகணும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை ஹைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு இருக்கிறதுனால நம்ம ரைட் சைடு ரொட்டேட் பண்ணணும் ஆப்போசிட்டில் ஓகேங்களா. ஆப்போசிட்டில் ஹைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே கீழே கொண்டு வரோம் ஓகேங்களா. ஹைட் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து வெளியே எடுக்கிறோம் பார்த்திங்களா, மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து திரும்ப டாப்புக்கு கொண்டு போகிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா. சிம்பிளாக புரிஞ்சுங்களா. ஹைட் அண்ட் செக் மெத்தட் தான். ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஹைட் பண்ணிவிட்டு நம்ம அதை கீழே கொண்டு வந்து திரும்ப மேலே ஏற்றி இது பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பீசஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட்டாக மாற்றினா நம்ம ஃபஸ்ட்டு டாப் சைடு எல்லாமே வந்து ஒயிட்டாக மாறிடும் ஓகேங்களா. அதுக்கு வந்து வேறு எங்கெங்கே ஒயிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு போகலாம். இங்கேயே ஒன்று இருக்குது, ஆனால் வந்து பொசிஷன் மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம லாஸ்ட்டாக பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது ஓகேங்களா. இங்கே ஒரு ஒயிட் இருக்குது, பட் ஆனால் அதோட எட்ஜஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட் கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஓகேங்களா. இது வந்து ப்ளூ கலர், நெக்ஸ்ட் வந்து ரெட். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் இங்கே எடுத்து வந்து வச்சுக்கலாம் பொசிஷனிங். ரெட் கலர் இருக்குது, ஒயிட் கலர் வந்து மேலே போகும். ஸோ நெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஓகேங்களா. இது மாதிரி பொசிஷனிங் எடுத்துன்னு வந்துட்டு பின்னாடி தான் மேலே கொண்டு போகணும். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான், ஹைட் அண்ட் சீக் மெத்தட் தான். இப்போ இங்கே இருக்குது, இதை வந்து இங்கே கொண்டு போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுக்கு நம்ம ஜஸ்ட் ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணுறோம் ஓகேங்களா. அப்படியே இதை கீழே கொண்டு வரோம். ஹைட் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுக்கிறோம், திரும்ப கீழே இருக்கிறது அப்படியே மேலே கொண்டு போகிறோம். அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாப் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை தவிர மற்ற எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக இங்கே ஒரு காயின் இருக்குது. அது வந்து வேறு எங்கே ஒயிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். கீழே இருக்கல, ஆனால் இங்கே இருக்குது ஓகேங்களா. கீழே இருக்குது, ஆனால் வந்து பாட்டமில் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃபேஸுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. எங்கே இருக்குது, இங்கே இருக்குதுங்களா ஓகேங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம வந்து மேலே கொண்டு வரலாம். இது வந்து இப்போ இங்கே வந்துச்சுன்னா அப்படியே இங்கே ரொட்டேட் பண்ணி இங்கே வந்துடும் இல்லைங்களா. அதனால் அதே மாதிரி பாருங்கள், ஜஸ்ட் இதை வந்து இங்கேயும் கொண்டு வந்து பண்ணலாம், இங்கேயும் கொண்டு வந்து பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே கொண்டு வரதான் ஈஸி. இது வந்து இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இங்கே வந்து ஈஸியாக வரும். அதனால் சிம்பிளாக வந்து இதை அப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து இந்த பேஸ் வந்துச்சா, இந்த பேஸ் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அந்த இது கொண்டு போகலாம். அதனால் நம்ம இதை மட்டும் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒயிட்டை திரும்ப டாப் எடுத்து வந்து டாப் பொசிஷனில் வச்சுக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா சிம்பிள் தான் ஓகேங்களா. இது வந்து இங்கே போகணும் ஓகேங்களா. ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் கரெக்டாக தான் இருக்குது. இது வந்து இங்கே போகணும். ஸோ இங்கே இருக்கிறதுக்கு நம்ம இங்கே போனால் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஹைட் பண்ணணும் ஓகேங்களா. ஹைட் கீழே கொண்டு இது கீழே இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணதை வெளியே எடுத்துன்னு வாங்க, திரும்ப மேலே கொண்டு போயிடுங்க. அவ்வளோதான், பொசிஷனிங் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் ஓகேங்களா. ப்ளூ கலர், இங்கே ரெட் கலர், ஒயிட் கலர்.
ஃபைனலாக இங்கே ஒன்று தான் வந்து ரிமைனிங்காக இருக்குது. அது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், ரெட் கலர். ஓகேங்களா? ஸோ நம்ம சென்டர் பீஸ் தான் பார்க்கணும், மற்ற கலரை பார்க்கலாம். சென்டர் பீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பார்க்கணும். ஒயிட் வந்து டாப் போயிடும். ஸோ இங்கே இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஹைட் பண்ணுறோம். எங்கே கொண்டு போகணும், அதை கீழே கொண்டு வரோம். திரும்ப ஹைட் பண்ணதை வெளியே எடுக்கிறோம். ஒரு லேயர் வந்துச்சிங்களா. இப்போ வந்து டாப்பு கொண்டு போகிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 3. ஓகேங்களா? பாருங்கள், டாப் சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக ஒயிட் கலராக மாறிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வெரி சிம்பிள் தான். ஹைட் அண்ட் சீக் மெத்தடில் நம்ம வந்து ஈஸியாக கீழே இருக்கிற ஒயிட்டெல்லாம் மேலே கொண்டு வந்து சேர்த்தாச்சு. பாருங்கள், எல்லாமே ஒயிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே டாப் லேயரை வந்து பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப் லேயர் க்ரீன் கலரை கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா க்ரீன் கலர் தான் சென்டர் பீஸ். இது வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர். இது வந்து அழகாக மேட்ச் ஆகி வந்திருக்கு. மேட்ச் ஆகலாம் நம்ம வேறு மெத்தடில் பண்ணணும். இப்போ வந்து அழகாக மேட்ச் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இது வந்து பாருங்கள் ப்ளூ கலர் அழகாக மேட்ச் ஆகிருக்கு. ரெட் கலர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பீஸுமே நம்ம கவர் பண்ணியாச்சு டாப் சைடு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லேயருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 3rd ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4th ஸ்டெப். சப்போஸ் இது இங்கே வரலனாக்கா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணணும். அதுவும் பெரிய விஷயம் இல்லை, ஈஸி தான். பொதுவாக நம்ம இந்த எட்ஜி இந்த ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாட்டம் வந்து இங்கே கொண்டு வரும்போதே நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக வந்து இந்த லைனில் வந்து உட்காந்துரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு டீ செக்ஷனில் வந்து எல்லாருக்கும் பொதுவாக வந்திருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் இப்படியுமே வரலாம். ஓகேங்களா? இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எட்ஜி மட்டும் மாற்றிட்டு இது பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இது மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம 3rd ஸ்டெப் as well as நம்ம 4th ஸ்டெப்னு சொல்லலாம். டாப் லேயருமே சேர்ந்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செகண்ட் லேயர். ஓகேங்களா? அந்த செகண்ட் லேயர் இருக்குங்க இல்லைங்களா? அந்த செகண்ட் லேயரை சென்டர் பீஸ் கலர் கூட எல்லாத்தையும் மேட்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர், ரெட் கலர், ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போது இங்கே சென்டர் பீஸ் இருக்குங்களா, இந்த சென்டர் பீஸ் இப்போ வந்து இங்கே என்ன கலர் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ப்ளூ கலர் வரும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற காயினை தான் நம்ம இங்கே எடுக்க போகிறோம். ஏன்னா இங்கே வந்து மேலே இருக்கிற ஆல்ரெடி வந்து எட்ஜி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இங்கே 2 எட்ஜோட கலர் கோடிங் நம்ம செக் பண்ணணும். நான் வந்து செக் பண்ணலாங்களா? பாருங்கள், இப்படி கலர் கோடிங் நம்ம செக் பண்ணும்போது ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர். ஓகேங்களா? இது வந்து நம்ம அந்த கரஸ்பாண்டிங் இதுக்கு வந்து நம்ம எதுவுமே வைக்கலாம். ஓகேங்களா? இது ரெட் கலர் இருக்குது இல்லைங்களா? ரெட் கலர் கொண்டு வந்துடலாமா? ரெட் கலர் பக்கத்தில் இருக்கிற கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். ஓகே இல்லைனா வந்து க்ரீன் கலர். ஸோ இங்கே வந்து நம்ம எடுத்து வந்து வைக்க வேண்டிய பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர், பக்கத்தில் இருக்கிற ஃபேஸோட கலர் தான் இருக்கும் ப்ளூ கலர். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த காயின் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு போகணும், இந்த ரெட் கலர் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான். ஓகேங்களா? நம்ம வந்து முன்னாடி ஆப்போசிட்டில் ஹைட் பண்ணணும், அதே மாதிரி தான் இப்போ ஹைட் பண்ணணும். இங்கே வந்து ரெட் கலர் இருக்குல்ல, இந்த ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போகணும். அதாவது இந்த எட்ஜ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரணும். ஸோ அதனால் வந்து நம்ம ஆப்போசிட்டில் ஒரு முறை இது பண்ணிக்கலாம், கீழே கொண்டு வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது இந்த பக்கம் ஹைட் பண்ண வரலாம். ஹைட் பண்ணதை நெக்ஸ்ட் வந்து மேலே கொண்டு போகிறோம். இது வந்து ஒரு ஸ்டெப் முடிஞ்சிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இங்கே வந்து பாருங்கள் கலர் கோடிங்குமே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். இது ரெட் கலர், இங்கே வந்து ப்ளூ கலர். இப்போ வந்து இந்த ஒயிட்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொண்டு போகணும். அதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அண்ட் சீக் தான் சேர்ந்தோம். ஃபஸ்ட் லைனில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை ஹைட் அண்ட் சீக் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் லைனில் சேர்த்தும் போது வந்து பார்த்திங்கன்னா 2 முறை ஹைட் அண்ட் சீக் மெத்தட். நம்ம வந்து ஒரு முறை ஹைட் அண்ட் சீக் பண்ணி இங்கே வந்து இது மாற்றணுமா, அது மாதிரி இப்போ வந்து இங்கே இருக்கிறத நம்ம இங்கே கொண்டு போகணும். அதனால் வந்து ஆப்போசிட்டில் ஹைட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத கீழே கொண்டு வாங்க. அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டு ஹைடை வந்து வெளியே எடுத்துகிட்டு திரும்ப மேலே கொண்டு போனால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எட்ஜ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்த எட்ஜ் பீஸ் முன்னாடி இங்கே வந்து கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது 2 பீஸ், இந்த எட்ஜ் பீஸ் ஓகே, இதுவுமே இந்த எட்ஜ் பீஸ் கூட ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜ் பீஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இது எட்ஜ் பீஸ் தான்.
ஆரஞ்சு கலர் இருக்குது, க்ரீன் கலர் இங்கே வரணும். இந்த எட்ஜ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரணும். ஓகேங்களா, இது அப்புறமா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் பீஸ், இந்த எட்ஜ் பீஸ் என்ன இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது, இது வந்து ரெட் கலர். ஓகேங்களா, இந்த எட்ஜ் பீஸ் வந்து இங்கே கொண்டு வரணும். ஓகேங்களா, இந்த எட்ஜ் பீஸ் வந்து இங்கே கொண்டு வரணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதை வந்து இங்கே இருக்குது இங்கே கொண்டு வரணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஹைட் பண்ணுறோம், அப்படியே மேலே இந்த கீழே கொண்டு வரோம், ஹைட் பண்ணதை வெளியே எடுக்கிறோம், திரும்ப இங்கே மேலே ஒரு இதுக்கு கொண்டு போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாச்சு. இது வந்து திரும்ப மேலே கொண்டு போகிறதுக்கு திரும்ப ஹைட் அண்ட் சீக் மெத்தட் தான். ஓகேங்களா, சிம்பிள் தான், சிம்பிள் மெத்தட் தான். ஓகேங்களா, வந்துச்சுங்களா. இப்போ பாருங்கள், இங்கே இருந்த இது வந்து இங்கே வந்தாச்சு. இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியும் எட்ஜ் பீஸ் எது சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. இந்த எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இங்கே இருந்துச்சு, இது சாரி இங்கே இருந்ததை வந்து இங்கே கொண்டு போனோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் கலர் அண்ட் ரெட் கலர் இருந்துச்சு, இதை வந்து இங்கே கொண்டு போயிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டா நம்ம செகண்ட் லேயருமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஓகேங்களா, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்கள், இங்கே வந்து ப்ளூ கலர் இருக்குது, இங்கே வந்து ஆரஞ்சு கலர் இருக்குது. ஸோ வந்து நம்ம ப்ளூ அண்ட் ஆரஞ்சோட எட்ஜ் பீஸ் பார்க்கணும். ப்ளூ கலர் இருக்குது, சரி ஆரஞ்சு கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகணும். ஓகேங்களா, இது இங்கே போகணுன்னாக்கா நம்ம வந்து ஆப்போசிட் லைட் பண்ணணும். கரெக்டாக ஆப்போசிட் லைட் பண்ணியாச்சு, மேலேருந்து கீழே கொண்டு வந்தாச்சு, அதே ஹைட் பண்ணதை வந்து வெளியே எடுத்தாச்சு, நம்ம மேலே கொண்டு போயாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹைட் அண்ட் சீக் பண்ணலாம். இப்போ இது வந்து இங்கே கொண்டு போகணும். இப்போ பாருங்கள், ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர். ஓகேங்களா, இப்போ வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு போகிறதுக்கு திரும்ப ஹைட் சீக்ஸ் தான். ஆப்போசிட்டில் ஹைட் பண்ணுறோம், கீழே கொண்டு வரோம், ஹைட் பண்ணதை வெளியே எடுக்கிறோம், மேலே எடுத்துன்னு போகிறோம். ஓகேங்களா, இப்போ செக் பண்ணி பார்க்கலாங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாற்றணும். என்ன கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு கலர் அண்ட் க்ரீன் கலர். ஸோ அதுவுமே வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே. ஓகேங்களா, இப்போ இந்த பீஸ் இங்கே கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஓகேங்களா, பாருங்கள் செகண்ட் லேயர் அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இங்கே கொண்டு போகணும். அதனால் இங்கே ஆரஞ்சு கலர் இருக்குது, க்ரீன் கலர். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த பீஸ் இங்கே கொண்டு போகிறதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஹைட் பண்ணுறோம், மேலேருந்து கீழே கொண்டு வரோம், ஹைட் பண்ணதை வெளியே எடுக்கிறோம், மேலே கொண்டு போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸை வந்து இங்கே கொண்டு வரோம். அவ்வளோதான், அதுக்கு வந்து ஹைட் பண்ணுறோம், கீழே கொண்டு வரோம், ஹைட் பண்ணதை திரும்ப வெளியே எடுக்கிறோம், மேலே கொண்டு போகிறோம். ஓகேங்களா, வந்துடுச்சிங்களா. ஆனால் இந்த பீஸ் இங்கே சேர்ந்துருச்சு. ஓகேங்களா, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கலர் மாதிரி வந்திருக்கு, புரியுதுங்களா. இங்கே இருக்கிற க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரணும், இங்கே இருக்கிற ஆரஞ்சு கலர் வந்து இங்கே வரணும். ஸோ அது வந்து சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ணணுமோ இந்த காயினுக்கு பதிலாக வேறு காயினை இங்கே இது ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதை கொண்டு வரணும். சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே இருக்கிற காயினை நம்ம இது கூட ரிப்ளேஸ் பண்ணலாம், இது வந்து இங்கே வரணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா வரும். இது வந்து இங்கே இருக்கணும். ஸோ ஆப்போசிட்டில் இது பண்ணுறோம், கீழே கொண்டு வரோம், திரும்ப ஹைட் பண்ணதை வெளியே எடுக்கிறோம், மேலே ஏற்றுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஒயிட்டு ஆப்போசிட்டில் ஹைட் பண்ணுறோம், கீழே கொண்டு வரோம், ஹைட் பண்ணதை வெளியே எடுக்கிறோம், மேலே கொண்டு போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸ் வந்து நம்ம வந்து இங்கே இருந்த பீஸை நம்ம வெளியே எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கலர் கோடிங் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கலர் கோட் மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த பீஸ் இங்கே வந்தால் நம்மளுக்கு சரிப்படும், ஆரஞ்சு கலர் அண்ட் க்ரீன் கலர். ஓகேங்களா, ஸோ இது வந்து இங்கே போகிறதுனால நம்ம ஆப்போசிட்டில் ஹைட் பண்ணுறோம், கீழே கொண்டு வரோம், இது பண்ணுறோம், திரும்ப மேலே கொண்டு போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரை வந்து மேலே கொண்டு போகிறோம், அப்படியே ஆப்போசிட்டில் ஹைட் பண்ணுறோம், கீழே கொண்டு வரோம், ஹைட் பண்ணதை வெளியே எடுக்கிறோம், திரும்ப மேலே எடுக்கிறோம். ஓகேங்களா, இல்லைங்க திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போசிட்டில் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து இது மாதிரி வந்துச்சுன்னா 2-3 முறை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இங்கே கொண்டு வந்து நீங்கள் 2 முறை ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் திரும்ப எடுக்கணும். அதே மாதிரி தான் வந்துருக்கு. திரும்ப நம்ம வந்து இது கரெக்டாக வந்து நம்ம ஒரு 2 முறை ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இதை வந்து இங்கே கொண்டு போகலாம். இது மேலே கொண்டு போகிறதுக்கு
ஹைட் பண்ணுறோம், மேலேருந்து கீழே கொண்டு வரோம், ஹைட் பண்ணதை வெளியே எடுக்கிறோம், மேலே கொண்டு போகிறோம். ஓகே, இந்த ஆரஞ்சு கலர் இங்கே வரணும். ஓகேங்களா, ஆரஞ்சு கலர் இங்கே வரணும்னா இதுக்கு ஆப்போசிட்டில் கொண்டு போகிறோம், மேலேருந்து கீழே கொண்டு வரோம், திரும்ப இது பண்ணுறோம், மேலே ஏற்றுறோம். திரும்ப இப்போ இந்த கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் கொண்டு போகிறோம், ஹைட் பண்ணுறோம், கீழே கொண்டு வரோம், ஹைட் பண்ணதை வெளியே எடுக்கிறோம், மேலே ஏற்றுறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துச்சுங்களா. ஸோ அவ்வளோதாங்க. சிம்பிளான ஒரு ஹைட் அண்ட் சீக் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப் 2 லேயருமே நம்ம கரெக்டாக வந்து கொண்டு பண்ண இதாச்சு. இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் லேயர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.